கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இந்த லெந்து ஆராதனையில் நாம் தியானிக்க போகிற வசனம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் முடிய. என்னுடைய தலைப்பு இயேசு மன்னிப்பை குறித்தும் அன்பை குறித்தும் போதிக்கிறதை குறித்து இந்த நாளில் கூட நாம் தியானிக்க போகிறோம். இந்த சம்பவத்திலேருந்து நாம் என்ன பார்க்குறோம் என்ற 2 காரியம் பார்க்குறோம். ஒன்று, இயேசு பரிசேயனாகிய சீமோன் வீட்டுக்கு விருந்துக்காக அழைக்கப்படுறாரு. ஸோ இயேசு அந்த வீட்டில் விருந்துக்கு அவர் உண்ணிட்டு கொண்டு இருக்கிற வேலையில் அங்கே அந்த ஊரில் இருக்கிற ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ இயேசு தேடி அந்த வீட்டுக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் அவங்க இயேசுடைய பக்கமாக அவங்க நின்று பின்னால் நின்று அவங்க அழுது அவனுடைய பாதத்தை அவங்க நினச்சிட்டாங்க. அது பிறகு அவங்களோட தலை மயிரினால் அந்த பாதத்தை அவங்க துடைத்து ஆண்டவருடைய பாதத்தை முத்தம் செய்து பரிமள தைலத்தை அந்த பாதத்தின் மேலே ஊற்றுறதை நம்ம பார்க்குறோம். இதுதான் அங்கே நடந்த ஒரு சம்பவம். இந்த பாடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எப்படி அந்த பெண்ணை அவர் மன்னிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் நாம் எப்படி பிறரை நாம் மன்னிக்க முடியும் என்று சொல்லி நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம். 2வது காரியமாக, ஆண்டவர் எப்படி அந்த பெண்ணிடம் அவர் பாவியாக இருந்தாலும் கூட தன்னுடைய அன்பை அவர் எப்படி அந்த பெண்ணிடம் காட்டுகிறாரோ, அதுபோல் நாமும் மற்றவர்களிடம் அன்பை காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதி நம்மளுக்கு விவரித்து காட்டுகிறது. ஸோ இந்த நாளில் கூட நாம் ஆயத்தமாக வருவோம். நிச்சயம் ஆண்டவர் நாம் எல்லாரோடும் அவர் பேசுவாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கி நாங்கள் தியானிக்க போகிற இந்த பகுதிக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பகுதியிலிருந்து உம்முடைய மன்னிப்பையும் உம்முடைய அன்பையும் நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் எவ்வளோ காரியங்களை மன்னித்திருக்கிறீர், எங்களிடம் அன்பு காட்டுகிறேன் என்று சொல்லி நாங்கள் தியானிக்க போகிறோம். ஐயா, எல்லாரையும் நீர் ஆயத்தப்படுத்தி எங்களோடு தொடர்ந்து பேசும். இந்த நேரம் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.